பிராமணர்களை அவர் புறக்கணிச்சார் கட்சிக்குள்ள. இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் யார் மனசில் வச்சு கேட்குறீங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னும் வெளிப்படையாக. எச் ராஜாலாம் தொடர்ந்து வந்து ஆரம்பத்தில் வந்தார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணவே காணோம், அப்புறம் நான் வந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்லாம் கிட்டத்தட்ட தேர்தல் அரசியலிருந்து நான் விலகிக்கிறேன்னாரு. இனிமேல் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னாரு. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து நீங்கள் வந்து சாரணர் தேர்தலில் கூட தோத்துட்டீங்க, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் கூட உங்களால் வந்து டெபாசிட் வாங்க முடியலன்னு ஒருத்தரை ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவராக எடுத்த முடிவு அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன ஒரு எண்ண ஓட்டம் இருந்ததுன்னா தேர்தல் அரசியலை தாண்டி வேறு ஏதோ ஒரு அங்கீகாரம் தனக்கு கிடைக்கும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர் சொல்லியிருக்கலாம். திரு ஹெச் ராஜா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னாவே அது பிராமணருக்கான கட்சி அப்படின்னு ஒரு முத்திரை ஒன்று இருக்கு. அதை வந்து இவர் உடைக்கணும் அப்படின்னு எதுவும் பிளான் வச்சிருந்தா? அப்படின்னா அவருக்கு எந்த விதமான பிளானும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசியலே கடந்த 50-60 வருஷத்தில் பிராமின் ஜெனோசைடு, இங்கு பிராமணர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கு வந்து ஒரு இனம் என்பது இன அழிப்பு செய்யப்பட்டு அவர்களுடைய இருப்பிடங்களில் இருந்து வெளியேறினார்கள். இங்கு அக்ரஹாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டுச்சு. இங்கு பிராமணர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உணர்வு ரீதியாக டெய்லி காயப்படுத்திட்டு இருக்கோங்கிறத ஓப்பனாக பேசின தலைவர் அண்ணாமலை தவிர வேற யாரும் இல்லை. நீங்கள் வேணா போயிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக போயிட்டு எங்கெல்லாம் பிராமணர்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்கே உள்ள பகுதிகளில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அண்ணாமலை வந்து பிராமின்ஸ் ஓரம் கட்டிட்டார். அதுக்கு அவங்க காட்டக்கூடிய உதாரணம் யாருன்னா எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம், இந்த மாதிரி யாரையாவது கை காட்டுவாங்க. இவங்க எல்லாரும் ஏன் கட்சியை விட்டு வெளியில் போனாங்கிறதுக்கு அவங்களுக்கான தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அது எதையுமே நம்ம பிராமணர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்கு பிராமணர்களுக்கான ஒரு குரலாக, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கான ஒரு குரல்னு அவர் பார்த்து ஒழிக்கலைனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் அவருக்குமான இருந்த அந்த மினிமல் கான்வர்சேஷன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்து பிராமின் கம்யூனிட்டி மேலே உண்டு. அவர் மேலே அதே மாதிரியான இவர் என்ன மாதிரியான ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரோ அதே மாதிரி ஒரு 100 மடங்கு மதிப்பு மரியாதையும் இவர் மேல் பிராமண சமூகத்துக்கு உண்டு. அப்படி பார்த்தா நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போனவங்களை சொல்கிறீங்க, நான் கட்சிக்குள்ளாரே இருந்தவங்களை சொல்கிறேன். நாராயணன் திருப்பதி அவருடைய இடம் என்பது எந்த ஒரு இடத்திலும் கேள்விக்குள்ளாகவே இல்லை. அதே மாதிரி ஹெச் ராஜா அவர்கள் அவருடைய இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல உதாரணங்களை என்னாலையும் காட்ட முடியும்.